வணக்கம், வெல்கம் டு வீனஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ருமாலி ரோட்டி. வீட்லேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 கையளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். 2 கையளவு எடுத்தோன்னா 12லேருந்து 14 ருமாலி ரோட்டி கிடைக்கும் நமக்கு. இது கூட 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துப்போம். இப்போது இது கூட ஒரு 3லிருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க ஸ்பூன் அளவில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த எண்ணெய் மேலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சோன்னா கரெக்டாக இருக்கும். அட் அ டைம் தண்ணி ஊற்றக்கூடாது. மாவு நல்லா பிசைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சிக்கணும். மாவு காயாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு ஸ்பூன் எண்ணெய் இது மேலே தடவிட்டு நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு சுத்தமான கிளாத் வச்சு நல்லா மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுவோம். 1 மணி நேரம் ஊறினா கூட நல்லாயிருக்கும். பட் மினிமம் ஒரு அரை மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம ரோட்டிகளை திரட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொஞ்சமாக சால்ட் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது மாதிரி உப்பு தண்ணி கலந்து வச்சுப்போம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு இப்போ எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். இப்போ நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுறதை விட ஒரு கொஞ்சம் சின்ன சைஸில் உருண்டை பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரோட்டியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம மெலிசாக திரட்டுறோமோ அந்த அளவுக்கு அது நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் சைஸ் உருண்டைகளாகவே இப்போ உருட்டி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த உருண்டைகளை மைதா மாவு தொட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா ரொம்ப மெலிசாக கண்ணாடி பதத்துக்கு தேய்ச்சிக்கணும். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நம்மளால் திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு திரட்டிக்கலாம், மெலிசாக திரட்டிக்கலாம். நம்மளால் எந்த அளவுக்கு இதை மெலிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு கண்ணாடி அளவுக்கு மெலிசாக திரட்டிக்கணும். இப்போ சூட ஆரம்பிச்சிடலாம். ஒரு தவாவை இது மாதிரி திருப்பி போட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு 2-3 ஸ்பூன் உப்பு தண்ணியை இது மாதிரி தெளிக்கிறேன். உப்பு தண்ணி தெளித்தோன்னா இது மாதிரி ரோட்டிகள் அது கூட ஒட்டாது. இப்போ தெளிச்சுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்க ரொட்டியை அது மேலே போட்டு சுட்டு எடுத்துடுவோம். இப்போ அந்த தவாவோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் உடனே திருப்பி போட்டுடணும். இது ரொம்ப நேரம் சுட தேவையில்லை, ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி ரெடி ஆகிடும். இது மாதிரி திருப்பி போட்டுட்டு ஒரு சுத்தமான துணியில் இது மாதிரி ஒத்தி எடுத்தோன்னா நல்லா எல்லா பக்கமும் நல்லா வேகும். இது யூஸ்வலாக கடாய் வச்சு பண்ணுவாங்க, தவா வச்சு பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது அந்த பக்கம் வெந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். இது மாதிரி நம்ம துணியில் லைட்டாக ஒத்தின உடனே சென்டரில் நல்லா உப்பி வருது பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட ருமாலி ரோட்டி ரெடி. ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஆனால் இதை வந்து சூடாக தான் நீங்கள் பரிமாறணும். ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். சூடாக இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.